இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் 2வது நாளாக IAS IPS அதிகாரிகள் மாநாடானது நடைபெற்று வருகிறது. இன்று காலை IPS அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். தற்போது பிற்பகல் ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். இப்போ நடைபெற இருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது? முழு விவரங்கள். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில IAS அதிகாரிகள், அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் IFS அதிகாரிகள், வன அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. 5 முக்கியமான கருத்துக்களை முன்வைத்து இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. பசுமை தமிழ்நாடு இயக்கம் தமிழகத்துல பசுமை மரங்களுடைய இதை அதிகரிக்கும் வகையில பல்வேறு திட்டமிடங்கள் என்பது மேற்கொள்ளப்பட உள்ளது. பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிற அடிப்படையை கொண்டு இந்த ஆலோசனை கூட்டமும் நடைபெறுகிறது. அதே நேரத்துல வனங்கள், அதாவது ஃபாரஸ்டுக்கு தேவையான சாலை வசதிகள் ஏற்படுத்தி தருவதற்கான தொடர் நடவடிக்கைகளும், நிலுவையில் இருக்கக்கூடிய வன அனுமதிகள், அங்கு சாலைகள் அமைப்பதற்குண்டான அனுமதிகள் எல்லாம் கேட்டு வனங்கள் எல்லாம் விண்ணப்பித்திருப்பார்கள். அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய வன அனுமதி தொடர்பான ஆலோசனையும் முக்கியத்துவம் பெறுகிறது. வன உரிமை சட்டம், அதே நேரத்துல மனித விலங்கு மோதலை கட்டுப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கைகள், விலங்குகளுடைய பாதுகாப்புக்குண்டான தொடர் நடவடிக்கைகளும், மனிதர்கள் காட்டுக்குள் சென்று வேட்டையாடுவதை தடுப்பதற்குண்டான தொடர் நடவடிக்கைகளும், மனித விலங்குகள் மோதலை தடுப்பதற்குண்டான புதிய யுக்திகளை கையாளுவது தொடர்பாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் வன அதிகாரிகளோடு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையுடைய முடிவுல காலையிலேயே IPS அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 2வது நாள் IAS IPS மற்றும் IFS அதிகாரிகளுடைய கூட்டம் என்பது நடைபெற்று முடிந்த பிறகு மாவட்ட ஆட்சியர்களுக்கு, சிறந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கெல்லாம் பரிசுகளை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்க உள்ளார். மாநாட்டுடைய நிறைவுல தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.